கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆனியன் ஊத்தப்பம். சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ அங்கே ஆனியன் ஊத்தப்பம் செய்யறதுக்கு வந்து நான் வந்து தோசைக்கல் காய போட்டிருக்கேன். எண்ணெய் நல்லா தேய்ச்சிட்டேன் தோசைக்கல்லில், அப்போ தான் ஒட்டாமல் தோசை பிய்யாமல் வரும். கல் நல்லா காஞ்சிட்டு இப்போ நம்ம தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு சின்ன பல்லாரி நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் தோசை மாவு ஊற்றியாச்சு. ஆனியன் ஊற்றப்பத்துக்கு வந்து நான் தோசை மாவு ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட் வந்து வெங்காயம் போட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிடலாம். ஊற்றப்பத்துக்கு தேவையான அளவு தோசை கொஞ்சம் வெந்தோடனே நம்ம திருப்பி போடலாம். பாருங்க இப்போ ஆனியன் ஊற்றப்பத்தை வந்து திருப்பி போட்டுடலாம். பாருங்கள் இப்போ ஆனியன் ஊற்றப்பத்தை திருப்பி போட்டாச்சு. எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். நம்ம வெயிட் பண்ணலாம் ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே வந்துடும். இப்போ பாருங்கள் ஊத்தப்பம் ரெடி ஆகிட்டு. இதை வந்து பிளேட்டுக்கு எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ஆனியன் ஊத்தப்பம் வந்து ரெடி ஆகிட்டு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருப்பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி ஆனியன் ஊத்தப்பத்துக்கு வந்து சாம்பார் வச்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சட்னி வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான டிஷ் தான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எப்போவும் தோசை தானே சாப்பிடுவோம். இப்படி வந்து ஆனியன் ஊத்தப்பம் மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரி, நான் இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் பத்மாஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நாங்கள் ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கிறேன். Until then, it's bye from Batma's Kitchen.